சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா சொன்னதை கேட்டதுமே அண்ணாமலை இங்கே பாரமுத்து அவங்கெல்லாம் பட்டு தான் திருந்துவாங்க, எதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க விடுடான்னு சொன்னதும் மீனா கோவப்படுறாங்க. என்ன மாமா ஒவ்வொரு முறையும் நீங்கள் முத்துவை தான் அமைதி இருன்னு சொல்கிறீங்க, அவங்க என்ன பேசினாலும் அதை எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுத்துட்டு இருக்கணுமா? ஏன் மாமா ஏழையாக பொருந்துட்டா யார் என்ன கேட்டாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? எங்களுக்குன்னு மானோ ரோஷம் இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி தானே மாமா? நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மீனை கோச்சிட்டு போனதும் முத்து இல்லைப்பா அவள் வந்துன்றாங்க. அவள் பேசுகிறதும் கரெக்டு தானடா, அவள் பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லை விடுடான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நான் என் பேச்சை யார் கேட்பாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். ஏமா ரோகிணி முத்துவா இல்லைனா உங்களுக்கு வரை இந்த மாதிரி கிடைச்சிருக்குமா? அதை கொஞ்சமாவது மனசில் வச்சு பேசுமா. நீயும் மனோஜுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. மனோஜ் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு மனோஜ் பண்ணுறதெல்லாம் கரெக்டுனா நடு தெருவில் நிற்கணுன்னதோ உடனே விஜய் என்னங்க இது பசங்களை வாழ்ந்து பேசுவீங்களா, அதை விட்டுட்டு இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களேன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ முத்து கிட்ட மீனா பயங்கர கோவமா என்ன ஆனாலும் சரி இனி அண்ணன்னு சொல்லிட்டு போய் நின்றீங்கன்னா என்ன நீங்க மறந்துடுங்க. மீனா பயங்கர கோவத்துல இருக்காங்க. முத்து இனி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.